திருமாலே மனிதராக பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கொடிய அரசனை அழிக்க இரவு 12 மணிக்கு சிறைச்சாலையில் பிறந்த குழந்தை யார் தெரியுமா? அவர்தான் உலகம் முழுவதும் வழிபடும் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் அவர் பிறந்த அந்த இரவில் நடந்த அதிசயங்கள் என்ன தெரியுமா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரா என்ற நாட்டில் கம்சன் என்ற கொடிய அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் தங்கை தேவகியை மிகவும் நேசித்தான். தேவகி வாசுதேவரை திருமணம் செய்து கொண்ட நாள் ஒரு அசரீரிக் குரல் கேட்டது. கம்சா, தேவகியின் 8வது குழந்தை உன் மரணத்திற்குக் காரணமாகும். இதைக் கேட்ட கம்சன் பயந்தான். தேவகி மற்றும் வாசுதேவரை சிறையில் அடைத்தான். பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கொன்றான். 8வது குழந்தை பிறக்கும் இரவு வந்தது. அது ஒரு மழை பெய்யும் இரவு. இரவு சரியாக 12 மணி. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார். அவர் பிறந்தவுடன் பல அதிசயங்கள் நடந்தது. சிறை கதவுகள் தானாக திறந்தது. காவலர்கள் தூங்கிவிட்டனர். சங்கிலிகள் உடைந்தது. யமுனா நதி வழி கொடுத்தது. வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை ஒரு கூடைத்தில் வைத்து மழையிலும் இருட்டிலும் கோகுலம் நோக்கி நடந்தார். அப்போது ஆதிசேஷன் தனது பாம்புக் குடையால் கிருஷ்ணரை மழையிலிருந்து காத்தான். கோகுலத்தில் யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தாள். வாசுதேவர் கிருஷ்ணரை அங்கே வைத்து அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைக்குத் திரும்பினார். கம்சன் அந்த குழந்தையை கொல்ல முயன்றபோது அந்த குழந்தை துர்க்கை தேவியாக மாறி வானத்தில் எழுந்து சொன்னாள், "உன்னை அழிக்கப் போகிறவன் வேறு இடத்தில் வளர்கிறான்." கம்சன் பயந்தான். ஆனால் கிருஷ்ணர் பாதுகாப்பாக வளர்ந்தார். அதனால்தான் கிருஷ்ணரின் பிறப்பு சாதாரண பிறப்பல்ல, அது தர்மத்தை காப்பாற்ற வந்த அவதாரம். எப்போது அநியாயம் அதிகமாகிறதோ அப்போது கடவுள் கண்டிப்பாக அவதாரம் எடுப்பார். தர்மம் காப்பவன் கிருஷ்ணர், பக்தரை காப்பவன் கிருஷ்ணர்.